Good morning students, welcome to the online class. Last week வந்து நம்ம chapter 3 ratio and proportion வந்து பார்த்தோம். இப்போ இந்த வீக் வந்து chapter 4 geometryல exercise 4.1 page number 71ல பார்க்க போறோம். First row letter வந்து fill in the blanks. அதில் first one, a line through two end points A and B is denoted by. இப்போ ஒரு லைன் இருக்கு, அந்த லைன் வந்து A B அப்படின்னு சொல்லி two end points இருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி denote பண்ணுவோம் அப்படின்னா AB லைன் செக்மெண்ட் இந்த மாதிரி ஆரோ போட்டு AB அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஓகேவா? a லைன் செக்மெண்ட் ஃப்ரம் பாயிண்ட் B to பாயிண்ட் A இஸ் டினோட்டட் பை B to A அப்படின்னா BA அப்படின்னு போட்டு இந்த லைன் செக்மெண்ட் போடுவோம். ஓகேவா? A to Bனா இப்படி வரும், B to Aனா இப்படி வரும். a ray has dash end points. ரேனா என்னது? ஒரு லைன் செக்மெண்ட். அதுக்கு வந்து எத்தனை எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும்? லாஸ்ட்டில் இப்படி நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே முடிகிற இடத்துல ஒரே ஒரு எண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ 1. How many line segments are there in the given line? Name them. இப்போ ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அதில் எத்தனை லைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்னென்ன லைன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து என்னென்ன கொண்டு வர முடியும்? PQ, Pலேருந்து Q அப்படின்னு ஒரு லைன் கொண்டு வரலாம். அடுத்து PA, PB, PC, அடுத்து AB, AC, AQ அப்படின்னு சொல்லி 10 லைன்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 லைன்ஸ் வந்து நம்ம இதிலேருந்து கொண்டு வரலாம். ஓகே, இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள். மெஷர் த ஃபாலோயிங் லைன் செக்மெண்ட்ஸ். இப்போ அவங்களா ஒரு லைன் செக்மெண்ட்ஸ் 4 லைன் செக்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. XY, AB, EF, PQ அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம மெஷர் பண்ணி பார்ப்போம். ஸ்கேல் வச்சு எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா XYயில் வந்து இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த எண்டு பாயிண்டில் வந்து இந்த ஸ்டார்ட் ஆகிற இந்த பாயிண்டில் வந்து நீங்கள் 0 வந்து வச்சுக்கணும். 0 வந்து நம்ம மெஷர் பண்ணக்கூடாது, 0 வச்சுக்கணும். ஆனால் அதை நம்ம மெஷர் பண்ணும்போது அதை நம்ம வந்து சேர்க்கக்கூடாது. அதுக்கு அடுத்து 1லேருந்து தான் நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 0, இந்த பெரிய லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா இது 0. இதுக்கப்புறம் 1 ஆரம்பிக்குதுல 1 2, இங்கே கரெக்டாக எங்கே எதுக்கு நேரம் முடியுது? 2.4. ஸோ XY அப்படின்றது 2.4 சென்டிமீட்டர். அடுத்து AB எடுத்துக்கோங்க. AB வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஏ ஸ்டார்ட் ஆகிற இடத்துல 0 வச்சுக்கோங்க. 1 2 3, அடுத்து 3க்கு அப்புறம் ஒரு நடுவில் ஒரு 3க்கும் 4க்கும் நடுவில் ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு கோடு வரைக்கும் இந்த B வந்து இருக்குது. ஸோ AB வந்து 3.4 சென்டிமீட்டர். அடுத்து EF எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா ஈக்கு நேராக 0 வச்சுக்கோங்க. எஃப்க்கு நேராக என்ன வருது? 4 வருது. 4ல் இருக்கிற பெரிய லைன் வருது. அப்போ EF வந்து 4 சென்டிமீட்டர். அடுத்து Pக்கு நேராக 0 வச்சுக்கோங்க. Qக்கு நேராக என்ன வருது? 3. ஸோ PQ வந்து 3 சென்டிமீட்டர். ஓகேவா? ஓகே, இப்போ 4th லெமனோட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் எ லைன் செக்மெண்ட் யூசிங் ரூலர் அண்ட் காம்பஸ். இதில் வந்து லைன் செக்மெண்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ரூலர் ஸ்கேலும் காம்பஸும் வச்சு இந்த இது நம்ம பண்ணணும். இது வந்து இந்த 3 சம்ஸும் நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து ஜாமெண்ட்ரி நோட்டில் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன் மிஸ் உங்களுக்கு. இப்போ 5th ரோமன் பாருங்கள். ஃப்ரம் த கிவன் ஃபிகர் நேம் த parallel lines, intersecting lines, points of intersection. இது எவ்வளவு அப்படின்னு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. parallel linesனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CD, C எங்கே இருக்குது? C இங்கே இருக்குது, D இங்கே இருக்குது. CDயும் EFும் இந்த லைனும் பேரலல், ஒன்றுக்கு ஒன்று பேரலல்னால் இணை கோடுன்னு சொல்லுவாங்க தமிழில். அதாவது இப்போ நம்ம ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா? ட்ரெயின் போகிற அந்த ரயில்வே ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா? தண்டவாளம்னு சொல்லுவாங்கள்ல. அது பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்கும். ரெண்டுமே வந்து ஜாயிண்டாகவே ஆகாது, ரெண்டும் அப்படி ஈக்குவலாக போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த லைன் பார்த்தீங்கன்னா CDEFன்றது ஈக்குவலாக அப்படியே போயிட்டே இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று ஜாயின் ஆகாமல் அப்படியே போயிட்டே இருக்குது. இதை தான் நம்ம பேரலல் லைன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இங்கே வந்து பேரலல் லைன்ஸ் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா CD வந்து EFக்கு பேரலல், அதுக்கப்புறம் EF வந்து IJக்கு பேரலல். ஓகேவா? அப்போ பேரலல் லைன்ஸ் வந்து எது? CD அண்ட் EF, தென் அதுக்கப்புறம் EF அண்ட் IJ, அதுக்கப்புறம் CD வந்து IJக்கும் என்னது? பேரலல். ஸோ இது 3 நான் எழுதியிருக்கேன். அடுத்து இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னா இன்டர்செக்டிங்னா வெட்டுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எது வெட்டுது? GH அப்படின்றது வந்து IJ. ஸோ வெட்டுது, கிராஸாக வெட்டுது, இப்படி வெட்டணும். ஓகேவா? GH IJ இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று வெட்டிக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா AB அண்ட் CD, ABயும் CDயும், ABயை CD வந்து வெட்டுது. அதுக்கப்புறம் ABயை EF வந்து வெட்டுது. அதுக்கப்புறம் ஏபியை
ஐஜேவும் வெட்டுது. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் ஏபியை ஜிஹெச்சும் வந்து வெட்டுது. அப்போ இன்டர்செக்டிங் லைன்ஸ் எது? ஜிஹெச் அண்ட் ஐஜே, ஏபி அண்ட் சிடி, ஏபி அண்ட் இஎஃப், ஏபி அண்ட் ஐஜே, ஏபி அண்ட் ஜிஹெச். ஓகேவா? இந்த லைன்ஸ் எல்லாமே இன்டர்செக்டிங் லைன்ஸ். பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன், எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது, வெட்டுற அந்த பாயிண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே தானே வெட்டுது. ஸோ PQR, இந்த சென்டரில் இருக்கிற இந்த 3 பாயிண்ட்ஸும் வந்து இன்டர்செக்ட் ஆகுது, ஒன்றுக்கு ஒன்று வெட்டுது இப்படி. அப்போ இந்த லைன், இந்த டாட்டு, இந்த டாட்டு, PQR இதெல்லாம் இன்டர்செக்ஷன். ஓகே, இப்போ 6th one. From the given figure name all pairs of parallel lines. இந்த பிக்சர் எடுத்துக்கிட்டாங்க. இதில் வந்து parallel lines உள்ள எல்லா பேர்ஸையும் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா L3 and L4. L3 எங்கே இருக்குது? இது வந்து L1, L2, L3, L4, L5. ஸோ L3யும் L4ம் ஒன்றுக்கு ஒன்று பேரலல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா L4ம் L5ம் ஒன்றுக்கு ஒன்று பேரலல். அதுக்கப்புறம் L3யும் L5ம் ஒன்றுக்கு ஒன்று பேரலல். ஓகேவா? அடுத்து ஆல் பேர்ஸ் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸ். இன்டர்செக்ட்னா என்னது? வெட்டுறது, ஒன்றுக்கு ஒன்று வெட்டுறது. எதுன்னு பார்த்தீங்கன்னா L1 and L2, L1 and L2. அதுக்கப்புறம் L1 and L3, L1 and L4, L1 and L5, L2 and L3, L2 and L4, L2 and L5. பார்த்தீங்கன்னா L1 and L2, அதுக்கப்புறம் L1 and L3, தென் அதுக்கப்புறம் L1 and L4, L1 and L5, அதுக்கப்புறம் L2 and L3, L2 and L4, L2 and L5. இது எல்லாமே வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ். அடுத்து பேர் ஆஃப் லைன்ஸ் ஹூஸ் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், எந்த இடத்துல வந்து அந்த பேர் வந்து எது இன்டர்செக்ட் ஆகுறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வியில் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ வியில் வந்து பார்த்தீங்கன்னா L1ம் L2வும் வந்து வி அப்படின்ற பாயிண்ட் இந்த இருக்குது பாருங்கள். இந்த வின்ற பாயிண்டில் எந்தெந்த லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுது? விங்கிற பாயிண்டில் L1ம் L2வும் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ L1 and L2. அடுத்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ் L2 and L3. L2வும் L3யும் எந்த இடத்துல ஆகுது? இந்த இடத்துல. இது L1, இது வந்து L2, இது L3. இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுறது இந்த இடம். ஸோ Q. ஓகேவா? அடுத்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ் L1 and L5. L1 இங்கே இருக்குது, L5 இங்கே இருக்குது. ஸோ L1ம் L5யும் இன்டர்செக்ட் ஆகுறது எங்கே இருக்குது? இந்த இடம். இது L1, இந்த லைன் வந்து L1, இந்த லைன் வந்து L5. இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுறது வெட்டுறது இடம் வந்து இந்த இடம். ஸோ இது இங்கே என்ன இருக்குது? U. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். 7th one. த நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ் இன் ஒரு லைன் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை லைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன நம்ம கொண்டு வர முடியும்? ஏபி அப்படின்னு ஒரு லைன் செக்மெண்ட் கொண்டு வர முடியும். ஏபி, அடுத்து ஏசி, தென் அதுக்கப்புறம் பிசி. ஓகேவா? அப்போ மொத்தம் ஏபின்னு ஒன்று, ஏசின்னு ஒன்று, ரெண்டாச்சு. அப்போ அடுத்து வந்து பிசி. ஸோ 3 லைன் செக்மெண்ட். ஆப்ஷன் சி 3. ஓகேவா? அடுத்து எ லைன் இஸ் டினோட்டட் ஆஸ். இப்போ ஒரு லைன் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்? ஏபின்னு டினோட் பண்ணுவோமா? இல்லை. ஏபி இந்த ஆரோ போட்டோம்னா ஒரு சைடு தான் லைன் செக்மெண்ட் இருக்க மாதிரி அர்த்தம். இது வந்து ஏபி அப்படின்றது ஏபின்ற எண்டு பாயிண்ட், 2 எண்டு பாயிண்ட்டுன்ற மாதிரி ஆயிரும். லைன் செக்மெண்ட் வந்து நம்ம இப்படி தான் சொல்லுவோம். ஏபி அப்படின்றது மேலே ஒரு பார் போட்டோம் அப்படின்னா இதுதான் லைன் செக்மெண்ட் சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் டி. ஓகேவா? இப்போது எக்ஸசைஸ் 4.2 பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 79ல் ஃபர்ஸ்ட் ரோமன்ற பாருங்க. யூஸ் எனி நம்பர் ஆஃப் த கிவன் டாட்ஸ் டு மேக் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். இங்கே கொடுத்துருக்க டாட்ஸை வச்சு அண்ட் அக்யூட் ஆங்கிள் நம்ம 5thலேயே படிச்சிருக்கோம். அக்யூட் ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும்? 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கும். அப்டியூஸ் ஆங்கிள் வந்து 90 டிகிரி விட அதிகமாக இருக்கும், 180 டிகிரிக்குள்ளே இருக்கும். ரைட் ஆங்கிள் வந்து கரெக்டாக 90 டிகிரி இருக்கும், எல் ஷேப்பில் இருக்கும். ஸ்ட்ரைட் ஆங்கிள் வந்து கரெக்டாக 180 டிகிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிள் அப்படின்றது வந்து என்னென்னா எல் ஷேப்பை விட, இப்போ இது இப்படி போட்டால் எல் ஷேப்பு அதை விட கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கும். இதுதான் அக்யூட் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள்ன்றது இது வந்து ரைட் ஆங்கிள் அப்படின்னா ரைட் ஆங்கிளை விட கொஞ்சம் அதிகமாக இப்படி போயிருக்கும். ஸோ அப்டியூஸ் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் அப்படின்னா கரெக்டாக எல் ஷேப்பில் இருக்கும், 90 டிகிரி இருக்கும். ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், கரெக்டாக 180 டிகிரி இருக்கும். இப்போ பேஜ் நம்பர் 80ல் செகண்ட் சம் பாருங்கள். நேம் த வேர்டெக்ஸ் அண்ட் சைட்ஸ் தட் ஃபார்ம் ஈச் ஆங்கிள். இந்த ரெண்டு பிக்சர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டெக்ஸ் எது சைட்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. வேர்டெக்ஸ் அப்படின்னா எந்த இடத்துல நம்ம அந்த இது இருக்குல்ல எண்டு பாயிண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா
வேர்டெக்ஸ்னால் ஆங்கிள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டி அப்படின்றது தான் நம்ம ஆங்கிளாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிஇ டிஎஃப் அப்படின்னு சொல்லி 2 சைட்ஸ் இருக்குது. டிஇ டிஎஃப். அதே மாதிரி இப்போ இங்கே வந்து வேர்டெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா டி, ஆங்கிள் வந்து டி. அடுத்து வந்து சைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிசி டிஇ. ஸோ டிசி டிஇ அப்படின்னு சொல்லி 2 சைட்ஸ் இருக்குது. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், பிக் அவுட் த ரைட் ஆங்கிள்ஸ் ஃப்ரம் த கிவன் ஃபிகர்ஸ். கொடுத்துருக்க இந்த 5 ஃபிகர்ஸில் ரைட் ஆங்கிள் எதுவோ அதை மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல் ஷேப்பில் 90 டிகிரி இருக்குது. ஸோ இது ரைட் ஆங்கிள். இது வந்து 46 டிகிரி தான் இருக்குது. அப்போ இது கிடையாது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல் ஷேப்பில் இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் இருக்குது. ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் தான். இது வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு, இது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 105 இருக்குது. கரெக்டாக 90 டிகிரி இருந்துச்சுன்னா தான் அது ரைட் ஆங்கிள். அடுத்து இது பார்த்தீங்கன்னா இது அப்படியே எல் ஷேப் அப்படியே திருப்பி போட்ட மாதிரி இருக்கா. ஸோ இதுவும் ரைட் ஆங்கிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், தேர்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன், இது 3 வந்து என்னது ரைட் ஆங்கிள். அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள், பிக் அவுட் த அக்யூட் ஆங்கிள்ஸ் ஃப்ரம் த கிவன் ஃபிகர்ஸ். கொடுத்துருக்க 5 ஃபிகர்ஸில் அக்யூட் ஆங்கிள்னால் உங்களுக்கு நல்லா தெரியும், 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த ஆங்கிளை வச்சே சொல்லிடலாம். 33 டிகிரி இருக்கா, அப்போ இது ஒரு அக்யூட் ஆங்கிள். 56 இருக்கா, ஸோ இதுவும் அக்யூட் ஆங்கிள் தான். 89 இருக்கா, இதுவும் அக்யூட் ஆங்கிள் தான். இந்த 3 பிக்சர்ஸும் வந்து அக்யூட் ஆங்கிள் தான். இப்போ இது வந்து 90 டிகிரி இருக்குது. கரெக்டாக 90 டிகிரி இருந்தால் அது ரைட் ஆங்கிள். ஸோ அப்போ இதை நம்ம சர்க்கிள் பண்ணக்கூடாது. இப்போ இது பார்த்தீங்கன்னா 100 இருக்குது. ஸோ 90 விட அதிகமாகவே இருக்குது. அப்போ இது நம்ம என்ன பண்ணக்கூடாது, சர்க்கிள் பண்ணக்கூடாது. இந்த 3 பிக்சர்ஸை மட்டும்தான் நம்ம சர்க்கிள் பண்ணணும். அடுத்து ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, பிக் அவுட் த அப்டியூஸ் ஆங்கிள்ஸ் ஃப்ரம் த கிவன் ஃபிகர்ஸ். அப்டியூஸ் ஆங்கிள்லாம் என்னது, 90 டிகிரி விட அதிகமாக இருக்கும், 180 டிகிரி விட கம்மியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 101 இருக்குது. ஸோ இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள். அடுத்து இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா 180 டிகிரிக்கு உள்ளே இருக்குது, 90 விட அதிகமாக இருக்குது. ஸோ இது அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ இந்த 2 மட்டும் என்னது அப்டியூஸ் ஆங்கிள். அடுத்து 6th ஒன் பாருங்கள், நேம் த ஆங்கிள் இன் ஈச் ஃபிகர் given below in all the possible ways. இப்போ கொடுத்துருக்க இந்த இதில் வந்து என்னென்ன ஆங்கிள்ஸ் வந்து நம்மளால் வந்து க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா LMN அப்படின்னு சொல்லி 3 லைன்ஸ் இது இருக்குது. பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம ஆங்கிள் LMN அப்படின்னு கொண்டு வரலாம். அடுத்து இந்த மாதிரி இப்படி சிம்பிள் போட்டால், இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, கிரேட்டர் தேன் சிம்பிள், இதுக்கு பேர் வந்து ஆங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரீட் பண்ணணும். ஓகேவா? ஆங்கிள் LMN. அடுத்து ஆங்கிள் NML அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஆங்கிள் எம்மில் தானே ஆங்கிள் இருக்குது. ஸோ ஆங்கிள் M அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணலாம். அடுத்து இந்த செகண்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் PQR, அடுத்து ஆங்கிள் RQP, அடுத்து ஆங்கிள் Q. ஓகேவா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தேர்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் MNO, ஆங்கிள் ONM, அடுத்து ஆங்கிள் N. அடுத்து இந்த ஃபோர்த்து பிக்சர் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் TAS, ஆங்கிள் SAT, ஆங்கிள் A அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம். இப்போ 7th ஒன் பாருங்கள், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20 டிகிரி அண்ட் 70 டிகிரி ஆர் காம்ப்ளிமெண்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரினாலே 90 டிகிரி இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்ப்ளிமெண்ட்ரினா 90 டிகிரி, சப்ளிமெண்ட்ரினா 180 டிகிரி வரணும் ஆட் பண்ணால். இப்போ பார்த்தீங்கன்னா 20, 70 ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 90. ஸோ கரெக்டாக 90 டிகிரி வருது. அப்போ ஃபஸ்ட் ஒன் ட்ரூ. செகண்ட் ஒன் பாருங்கள், 88ம் 12ம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்கிறாங்க. 88யும் 12யும் ஆட் பண்ணி பாருங்கள் என்ன கிடைக்கும், 88, 98, 100 வருது. ஸோ 100ன்றப்ப இது என்னது, 90 விட அதிகமாக இருக்குது. அப்போ ஃபால்ஸ், இது காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது. அடுத்து பாருங்கள் 80, 180 இது ரெண்டும் சேர்ந்தது சப்ளிமெண்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஸோ 180 டிகிரி கரெக்டாக இருந்தால் தான் சப்ளிமெண்ட்ரி. 80 + 180ன்றது கூட வரும். ஸோ அப்போ ஃபால்ஸ். அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள், 0 டிகிரி அண்டு 180 டிகிரி ஆர் சப்ளிமெண்ட்ரி. 0வையும் 180யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 180 டிகிரி வரும். அப்போ கரெக்டாக 180 டிகிரி இருக்குது. அப்போ சப்ளிமெண்ட்ரி தான், ட்ரூ. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னாலே 90 டிகிரி இருக்கணும், சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா கரெக்டாக 180 டிகிரி இருக்கணும். ஓகே. இப்போ 8th ஒன் பாருங்கள், ட்ரா அண்ட் லேபிள் ஈச் ஆஃப் த ஆங்கிள்ஸ். இப்போ ஆங்கிள் NAS அப்படின்றது 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம வந்து ட்ரா பண்ணணும். பார்த்தீங்கன்னா 90 டிகிரின்றப்ப எல் ஷேப்பில் போட்டு NAS அப்படின்னு போட்டு இது வந்து இங்கே ஆங்கிள் டினோட் பண்ணி 90 டிகிரி. அடுத்து செகண்ட் ஒன் BIG, ஆங்கிள் BIG வந்து 35 டிகிரின்றப்ப இது வந்து அக்யூட் ஆங்கிள் மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். இங்கே ஆங்கிள் டினோட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா BIG. ஓகேவா? இது வந்து 90 டிகிரி இங்கே, 35 டிகிரி இங்கேனக்குள்ள 35 டிகிரி நம்ம ரைட் பண்ணியாச்சு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் SMC. ஸோ SMC 145ன்றப்ப 90 விட அதிகம். அப்போ அப்டியூஸ் ஆங்கிள் மாதிரி வரைஞ்சிக்கணும். பார்த்தீங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள் SMC.
சி 145 டிகிரி. ஆங்கிள் வந்து நம்ம இந்த இடத்துல டினோட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. இப்போ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏபிசி. ஸோ ஆங்கிள் ஏபிசி வந்து 180 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போனா ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கணும். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணி ஏபிசி, இங்கே ஆங்கிள் வந்து 180 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணியாச்சு. இப்போ 9th ஒன் பாருங்கள். ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஷோன் பை த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிவன் கிளாக். நமக்கு கிளாக் கொடுத்துருக்காங்க. கிளாக்கோட டயத்தை வச்சு அது என்ன ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி இருந்துச்சுன்னா எல் ஷேப், அதை விட கொஞ்சம் அதிகமாக போயிருக்கு. ஸோ அப்போ இது என்னது அப்டியூஸ் ஆங்கிள். கரெக்டாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அப்போ இது வந்து கரெக்டாக ரெண்டுமே ஒரே இதில் இருக்குது. அப்போ என்னது 0 ஆங்கிள். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். 6 o'clock அப்படின்றது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். அடுத்து இது வந்து இப்படி இருந்துச்சுன்னா எல் ஷேப்பு. எல் ஷேப்பை விட என்னது கொஞ்சம் அதிகமாக போயிருக்கு. ஸோ அப்டியூஸ் ஆங்கிள். அடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல் ஷேப்பு. எல் ஷேப் வந்து இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் எல் ஷேப்பில் இருந்துச்சுன்னா ரைட் ஆங்கிள். ஓகே. இப்போது நம்ம 10th ஒன்றும் 11th ஒன்றும் மிஸ் நான் உங்களுக்கு நோட்டில் வந்து ரைட் பண்ணி காமிக்கிறேன். சிடபிள்யூ நோட்டில் எப்படி காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வந்து ஃபைன் பண்ணுறது, எப்படி சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ 12th ரோம் லெட்டர் நம்ம பார்க்கலாம். ஃபைன் த சப்ளிமெண்ட்ரி காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் இன் ஈச் கேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இப்போது 25 அப்படின்னு ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்றனால நம்ம 180லேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். 180 டிகிரிலேருந்து இந்த 25 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து இங்கே என்ன வரணும் அப்படின்னா 150 டிகிரி. ஓகேவா? அடுத்து இந்த இது வந்து கரெக்டாக எல் ஷேப் இருக்குது. ஸோ அப்படின்றப்ப 90 டிகிரிலேருந்து இந்த 30 டிகிரி நம்ம சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 60 டிகிரி. ஸோ இந்த இடம் வந்து 60 டிகிரி. தென் அதுக்கப்புறம் வந்து இந்த தேர்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஸோ அப்படின்றப்ப 180 டிகிரிலேருந்து மைனஸ் இந்த 67 சப்ராக்ட் பண்ணணும். 180ல் 67 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 133. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் வந்து எவ்வளவு? 133. ஓகே. அடுத்து ஃபோர்த் பிக்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து எல் ஷேப்பில் இருக்கா. அப்போ இது வந்து ரைட் ஆங்கிள். அப்போ 90 டிகிரிலேருந்து இந்த 46 வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா மிச்சம் இருக்கிற இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90ல் 46 போச்சுன்னா 44. அப்போ இந்த ஆங்கிள் வந்து 44 டிகிரி. இப்போ 13th ஒன் வந்து இன் திஸ் ஃபிகர் விச் இஸ் நாட் த கரெக்ட் வே ஆஃப் நேமிங் அண்ட் ஆங்கிள். கொடுத்துருக்க இந்த ஆங்கிளில் வந்து எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி வந்து பண்ணக்கூடாது, எப்படி ரீட் பண்ணக்கூடாது, விச் இஸ் நாட் த கரெக்ட் வே ஆஃப் நேமிங் அண்ட் ஆங்கிள். இந்த ஆங்கிளை வந்து எப்படி நம்ம நேம் பண்ணுறதுல எது வந்து கரெக்ட் வே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஆங்கிள் ஒய் அப்படின்றது கரெக்ட் வே இல்லையா, ஆங்கிள் இசட் எக்ஸ் ஒய்யா, ஆங்கிள் இசட் ஒய் எக்ஸா, ஆங்கிள் எக்ஸ் ஒய் இசட்டான்னு கேட்குறாங்க. நம்ம ரீட் பண்ணலாம் இதை? இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லலாம், ஆங்கிள் இசட் ஒய் எக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆங்கிள் ஒய் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் இப்போ எது வந்து ராங்காக கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் இசட் எக்ஸ் ஒய், ஆங்கிள் இசட் எக்ஸ் ஒய், இசட் ஒய் எக்ஸ்ன்னு சொல்லலாம். பட் ஆனால் அங்கே கொடுத்துருக்கிறது என்னது? இசட் எக்ஸ் ஒய். இங்கேருந்து நம்ம இங்கே போக மாட்டோம், இங்கேருந்து இங்கே தான் வருவோம். ஸோ இசட் எக்ஸ் ஒய் அப்படின்றதான் என்னது இருக்கிறதுலே ராங் ஆன்சர். அடுத்து 14th ஒன் இன் திஸ் ஃபிகர் ஆங்கிள் ஏஒய்இசட் வந்து 45 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது இந்த ஃபிகரில் வந்து ஏஒய்இசட் அப்படின்றது வந்து 45 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் பாயிண்ட் ஏ இஸ் ஷிஃப்டட் டு பாயிண்ட் பி, ஏ வந்து பிக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா along the ray then the measure of byz. இப்போ AYZ வந்து 45 டிகிரி அப்படின்னா ஏ வந்து அப்படியே கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி பிக்கு போகுது. BYZ இப்போ எவ்வளோ ஆகும்? ஆங்கிள் BYZ எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. AYZ 45னா BYZ என்னது 45 தான். ஸோ ஆப்ஷன் பி 45 டிகிரி. இப்போ 10th ரோமன் நம்ம பார்க்கலாம். ஃபைண்ட் த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 30 டிகிரி 26 85 0 19 சொல்லி 5 சம்ஸ் கொடுத்துருக்காங்களா. எப்படி காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் நோட்டில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போது 30 டிகிரி வந்து காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னாலே 90 டிகிரி. ஓகேவா? ஸோ அப்போ 30 கொடுத்துருக்க சம் 30 + x இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் இந்த 30 ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வரப்போ இது வந்து -30 ஆகும். 90 டிகிரியில் 30 டிகிரி சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 60 டிகிரி. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. செகண்ட் சம் 26 டிகிரி வந்து காம்ப்ளிமெண்ட்ரி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ 26 டிகிரி + எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90. அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் இங்கிட்டு கொண்டு வருவோம். 90 மைனஸ் இந்த 26.
90ல 26 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 64. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 64 டிகிரி. அடுத்து 85 டிகிரி கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி இதை வந்து ஃபார்முலா எல்லாத்துக்கும் நம்ம காமனாக அப்ளை பண்ணணும். ஓகேவா? காம்ப்ளிமெண்ட்ரி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ 85 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் இந்த 85. 90ல் 85 போச்சுன்னா எவ்வளவு? 5. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஓகே, அடுத்த சம் 0 டிகிரி. காம்ப்ளிமெண்ட்ரி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு சொல்லி எழுதிட்டு 0 கொடுத்துருக்க நம்பர் என்னது? 0 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் இந்த 0. 90ல் 0 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 90 டிகிரி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அடுத்த சம் 5th சம் பாருங்கள். 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இது வந்து ஃபார்முலாவில் உள்ள 90 டிகிரி, இது சம்மில் உள்ள 90 டிகிரி. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா 90 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 90. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் இந்த 90. 90ல் 90 போச்சுன்னா 0. அப்போ ஆன்சர் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. இப்போ 11th ரோமண்டர் ஃபைண்ட் த சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா 180 டிகிரி போடணும். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா 90 டிகிரி போடணும். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா 180 டிகிரி போடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் வந்து 70 டிகிரி கொடுத்துருக்காங்க. சப்ளிமெண்ட்ரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ 70 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் இந்த 70. 180லேருந்து 70 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 110. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 110 டிகிரி. அடுத்து செகண்ட் சம் வந்து 35 டிகிரி. இப்போ சப்ளிமெண்ட்ரி இஸ் ஈக்குவல் டு 180. 35 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவில் உள்ள 180 டிகிரி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் இந்த 35. 180லேருந்து 35 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 145. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 145 டிகிரி. அடுத்த சம் தேர்ட் சம் வந்து 165. சப்ளிமெண்ட்ரி இஸ் ஈக்குவல் டு 180. அப்போ கொடுத்துருக்க சம் எவ்வளவு? 165 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 180. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் இந்த 165. 180ல் 165 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 15. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15. அடுத்து ஃபோர்த்து சம் 90 டிகிரி. சப்ளிமெண்ட்ரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. 90 அதாவது கொடுத்துருக்க சம் 90 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 180. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் இந்த 90. 180ல் 90 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 90 டிகிரி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ ஃபிஃப்த் சம் 0 டிகிரி கொடுத்துருக்காங்க. சப்ளிமெண்ட்ரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு போட்டுட்டு இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்க 0 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180. அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் இந்த 0. 180ல் 0 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 180. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா 90 டிகிரி போடணும். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா 180 டிகிரி போடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.